கைஸ் வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரோ கபடி சீசன் 11க்காக தமிழ் தலாஸ் டீம் அவங்களோட கோச்சஸை இப்போ அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜி கோச் அப்படிங்கிற பேரில் தர்மலா சேர்ல தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி சீஃப் கோச் அப்படிங்கிற நேமில் நம்ம உதயகுமார் சரியும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு விதத்தில் யார் தான் ஹெட் கோச், யார் அசிஸ்டன்ட் கோச், எதுக்காக தமிழ் தலாஸ் டீம் இப்படி மாற்றி மாற்றி அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒட்டுமொத்த டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் உதயகுமார் சாரை டீமுக்கு எடுத்துகிட்டு வந்தது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கிட்டே ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா போன வீடியோவில் நம்ம தர்மலா சேரில் அதனால் தமிழ் தலாஸ் டீமோட ஹெட் கோச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் அப்படி கிடையாது. அந்த ப்ரோமோவில் எல்லா பிளேயருமே தமிழில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ப்ரோ கபடியில் ப்ளே பண்ண பிளேயர் நமக்கு கோச்சாக வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம தர்மலா சேரில் அதனோட என்ட்ரிலாம் காமிச்சிருப்பாங்க ஃபேஸை காமிக்காமல். ஸோ அதை பார்த்தோன்னே நம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் சொல்லியாச்சு தர்மலா சேர்ல தான் ஹெட் கோச் அப்படிங்கிற மாதிரி. நான் மட்டும் இல்லை, எல்லா மீடியாவுமே அதை கன்ஃபார்ம் பண்ணி போஸ்ட்லாம் போட்டுட்டாங்க. பட் அடுத்த நாள் அதை டிலீட் பண்ணிட்டாங்க. ஏன்னா தமிழ் தலாஸ் டீம் திரும்ப நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இன்னொரு வீடியோவுமே அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோவில் ஃபேஸை ரிவீல் பண்ணலை, என்ன ரோல் அப்படிங்கிறதையும் சொல்லலை. அதுக்கப்புறம் தான் நம்ம தர்மலா சேர்ல தமிழ் தலாஸ் டீமோட ஸ்ட்ராட்டஜி கோச் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ மூலியமாக சொல்லியிருந்தாங்க. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு தமிழ் தலாஸ் டீமோட சீஃப் கோச் அப்படிங்கிற மாதிரி உதயகுமார் சாரை திரும்ப தமிழ் தலாஸ் டீமோட கோச்சாக மாற்றிருந்தாங்க. ஸ்ட்ராட்டஜி கோச்சாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீஃப் கோச்சை உதயகுமார் சாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் சீனியர் அப்படிங்கிற அடிப்படையில் கண்டிப்பாக உதயகுமார் சாரை தான் ஹெட் கோச் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதே சமயம் தர்மலா சேர்லாதனுக்கு அசிஸ்டன்ட் கோச் மாதிரி சும்மாலாம் இருக்க போகிறது கிடையாது. இந்த டீமில் அவருக்கு தான் ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது. ஏன்னா ஸ்ட்ராட்டஜி கோச் அப்படிங்கிறது சாதாரணமான வேலைலாம் கிடையாது. கிட்டத்தட்ட முக்கால்வாசி வேலையை இவர் தான் பார்க்கணும். டீம் செலெக்ஷனாக இருக்கட்டும் சரி, அண்ட் மேட்ச்சுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி பண்ணி யாரை எப்படி ப்ளே பண்ண வைக்கிறது, ஒட்டுமொத்த கோச்சிங்குமே இவர் தான் பார்க்க போகிறாரு. எனக்கு பெருசாக கோச்சிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதாவது பெரிய பெரிய டோர்னமெண்ட்டில் ஒரு கோச்சாக இருந்தது கிடையாது. இப்போ தான் ரீசெண்டாக சீனியர் நேஷனலில் இந்தியன் ரயில்வேஸ் டீமோட ஹெட் கோச்சாக இருந்திருக்காரு. அண்ட் அதை தவிர நிறையவே டொமஸ்டிக்கில் ஹெட் கோச்சாக இருந்திருக்காரு. பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ப்ரோ கபடி மாதிரியான ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட்டில் ஒரு டீமோட ஹெட் கோச்சாக இருந்து ஒரு டீமை வழி நடத்துறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது. அது ரொம்பவே கஷ்டம். ஸோ நம்ம சொல்லலாம் தர்மலா சேர்லாதனுக்கு எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக ஒரு மேனேஜ் பண்ணி அவர்லாம் சக்ஸஸ் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் எதுவாக இருந்தாலுமே 50-50 தான். இது சக்ஸஸும் ஆகலாம், ஏன்னா தமிழ் தலாஸ் டீமுக்கு அது ஃபெயிலியரும் ஆகலாம். ஸோ நம்மளே ப்ரோ கபடியில் நிறையவே டைம் பார்த்துருக்கோம். எவ்வளோ பெரிய ஜாம்பவான் கோச்சாக இருந்தாலுமே மிஸ்டேக் பண்ண தான் செய்வாங்க. அதை நம்ம கண்ணாலேயே தமிழ் தலாஸ் டீம்லேயே பார்த்துருக்கோம். பிகேஎல் சீசன் 9ல் இருந்த ஆஷன் குமாருக்கும் பிகேஎல் சீசன் 10ல் இருந்த ஆஷன் குமாருக்கும் எவ்வளவோ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்ணாலேயே பார்த்தோம். அதுக்கு காரணம் ஹெட் கோச் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பதவியோட ப்ரெஷர் தான். அதே மாதிரி உதயகுமார் சார் டீமை விட்டு வெளியே போகிறதுக்கான காரணமும் இதுதான். ஜாம்பவான் எவ்வளோ பெரிய கோச்சாக இருந்தாலுமே எல்லா ப்ரெஷரையும் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ தமிழ் தலாஸ் டீம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நம்ம சீஃப் கோச்சான உதயகுமார் சாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே சமயம் இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, தமிழ் தலாஸ் டீம் டேரெக்டாக ஹெட் கோச் அப்படிங்கிற பேரில் உதயகுமார் சாரையும், அசிஸ்டன்ட் கோச் அப்படிங்கிற பேரில் நம்ம தர்மலா சேர்லாதனையும் அப்பாயிண்ட் பண்ணலை. தர்மலா சேர்லாதன் அவர்களை ஸ்ட்ராட்டஜி கோச்சாகவும் உதயகுமார் சாரை சீஃப் கோச்சாகவும் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி சொல்லியிருக்கிறதுக்கான ரீசன் தர்மலா சேர்லாதன் வெறும் அசிஸ்டன்ட் கோச் மட்டும் கிடையாது எங்களுக்கு, அவர் தான் முக்கியமான வேலையை பார்க்க போகிறாரு, ஸ்ட்ராட்டஜி கோச்சாக அவர் தான் இருக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இவரை கைட் பண்ணுறதுக்கு ஒரு சீஃப் கோச் மாதிரி நாங்கள் உதயகுமார் சார் எடுத்துகிட்டு வர எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டிசிஷனை உதயகுமார் சார் ஹெட் கோச்சாக போட்டாலுமே அது தமிழ் தலாஸ் டீமுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே சமயம் தர்மலா சேர்லாதனையுமே ஹெட் கோச்சாக அப்பாயிண்ட் பண்ணாலுமே அது பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சக்ஸஸ் வரலாம், பட் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அது ரொம்ப பெரிய அடியாக இருக்கும். பட் இப்போதைக்கு தமிழ் தலாஸ் டீம் சேஃப் ஜோன் பக்கம் தான் போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக தர்மலா சேர்லாதன் இந்த சீசன் நல்லா பண்ணாங்கன்னா டேரெக்டாக அடுத்த சீசன் அவர் ஹெட் கோச்சாகவே அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. அதில் எந்த சந்தேகமே கிடையாது. இப்போதைக்கு தர்மலா சேர்லாதனுக்கு மேனேஜ் பண்ண முடியாமல் போகலாம் திடீர்னு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எல்லா இடத்துலையுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கோச் டீமில் இருந்தால் நல்லது. ஸோ அதனால் இப்போவே வந்து ஹெட் கோச் அப்படிங்கிற பேரில் சீஃப் கோச் மாதிரி நம்ம உதயகுமார் சார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் தலாஸ் டீமை பொறுத்த வரைக்கும் இங்கே யாருமே ஹெட் கோச் கிடையாது. அவர் சீஃப் கோச், இவரே ஸ்ட்ராட்டஜி கோச். நிறைய பேர் உதயகுமார் சாரை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, அவரை பற்றி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இவரெல்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க, அவ்வளோதான் இந்த சீசன் சோலி முடிஞ்சிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் இந்த சீசன் 9 சீசன் 9ல் ஃபெயிலியர் ஆயிருந்தாலுமே ஆஃப் கிரவுண்டில் அவரோட ஒர்க் எல்லாமே ரொம்பவே பிரமாதமாக இருந்திருக்கு. ஒரு டீமை லாங் டைமுக்கு உருவாக்குறதா இருக்கட்டும் சரி, அண்ட் ஒரு பிளேயரை உருவாக்குறதுலையா இருக்கட்டும் சரி, அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ், அவரோட பிளானிங், அவரோட மைண்ட் செட், இது எதுவுமே ஃபெயிலியர் ஆனது கிடையாது. தமிழ் தலாஸ் டீம் இப்போ இவ்வளோக்குள்ளே நல்ல டீமாக இருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணமே உதயகுமார் சார் தான். சீசன் 7 பாதியில் தான் உள்ளே வந்தார். அப்போ போட்டு அடித்தளம் அப்பத்தில் தான் உருவாக்க ஆரம்பித்தார். இந்த ஹிமான்ஷி யாதவ், நம்ம சாகராத்தி, அபிஷேக் மாதிரியான பிளேயர்ஸை மட்டும் ரீட்டைன் பண்ணி சீசன் 8ல் ஒரு பயங்கரமான டீமை பில்ட் பண்ணி அப்போவே நம்ம சாகில் குல்யாவெல்லாம் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி இப்போ தமிழ் தலாஸ் டீமில் இருக்கிற எல்லா பிளேயருமே இவர் கீழே இருந்து வந்தவங்க தான்.
ஸோ இப்படி இந்த மாதிரியான ஒர்க்கில் உதயகுமார் சாரை அடிச்சுக்க வேறு யாருமே கிடையாது. அண்ட் அவருக்கு கபடியில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பற்றி பார்க்கும்போது நம்மலாம் அவர் கால் ஒரு தூசிக்கு கூட டீமை பட லாங் மாட்டோம். டேர்ம்க்கு அப்படிதான் உருவாக்குறது, இருக்கும். பிளேயரை உருவாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள உதயகுமார் சாரை அடிச்சுக்க வேற யாருமே கிடையாது. ஸோ அந்த லெவலுக்கு அவர் ஒரு பிரமாதமான கோச். அண்ட் இப்போ திரும்ப கொண்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணமுமே அதுதான். அண்ட் உதயகுமார் சார் தனியாக கிடையாது, அவர் கூட சேர்ந்து தர்மலா சேர்லாதன் அப்படிங்கிற கோச்சுமே இருக்கார். ஸோ 2 பேருமே சேர்ந்து தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ டீம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. உதயகுமார் சார் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் கோச்சுக்கு கீழே நம்ம தர்மலா சேர்லாதன் ஒர்க் பண்ணுறது கண்டிப்பாக அவரே ரொம்ப பெருமைப்படுவார். ஸோ 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும்னு. இவரோட ஸ்ட்ராட்டஜிலாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதை நம்ம கமெண்ட்ரி பாக்ஸ்லேயே பார்த்துருக்கோம் அவர் பேசுறதெல்லாம் வச்சு. அண்ட் அதே மாதிரி 8 சீசன் ப்ரோ கபடியில் ப்ளே பண்ணியிருக்காரு அஸ் அ பிளேயராக, அதுலேயும் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் ப்ரோ கபடி சீசன் 4ல் பட்னா பெரஸ் டீமோட கேப்டனாக டீமுக்கு ட்ராஃபியுமே வாங்கி கொடுத்துருக்காரு தர்மலா சேர்லாதன் அண்ணா. ஸோ நம்ம தர்மலா சேர்லாதன் அண்ணா தான் பிளேயர்ஸ்க்கு இன்புட் கொடுத்து நீ என்ன பண்ணணும், எப்படி விளையாடணும், டீமோட ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் கண்டிப்பாக இவர் தான் பண்ணுவார். அண்ட் இவருக்கு மேலே ஒரு தளபதி, ஒரு தலையாக நிற்கிற போகிறது நம்ம உதயகுமார் சார் தான். அவரெல்லாம் வேறு லெவலுங்க கண்டிப்பாக. நீங்களே யோசித்து பாருங்கள், ஒரு ஃபெயிலியரான ஒரு கோச் தான். பிகேஎல் சீசனால் அவரால் எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு தான் அவர் வெளியே போனார். ஸோ அப்படி போன கோச்சை திரும்ப தமிழ் தலாஸ் டீம் பிடிச்சி இழுத்துட்டு வராங்கன்னா அதுக்கு காரணம் அவர்கிட்ட இருக்கிற அந்த மைண்ட் செட், கபடியில் அவருக்கு இருக்கிற நாலேஜ், அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே தர்மலா சேர்லாதன் மாதிரி ஒரு சூப்பரான கோச் கூட சேரும்போது கண்டிப்பாக அந்த டீம் வேறு லெவல் டீமாக மாறும். அண்ட் இங்கே நிறைய பேர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, தர்மலா சேர்லாதன் ஹெட் கோச் இல்லையேன்னு. நான் திரும்பவும் சொல்கிறேன், அவர் ஹெட் கோச்சாக இருக்கிறதுக்கு பதிலாக இப்படி இருந்து அடுத்த வருஷம் அவர் ஹெட் கோச்சாக மாறுறது தான் அவருக்கும் நல்லது, டீமுக்கும் நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. அதே சமயம் உதயகுமார் சார் உள்ளே வந்துட்டாருன்னு வருத்தப்படுறதுக்கு பதிலாக நம்ம சந்தோஷப்படலாம். ஏன்னா அவருக்கூட ஒர்க்கிங் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அதே சமயம் நம்ம தமிழ் தலாஸ் டீம் 2 பேர்த்தையும் பிரிச்சுலாம் வைக்கல. ஸ்ட்ராட்டஜி கோச், சீஃப் கோச் அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. தமிழ் தலாஸ் டீம் எல்லா டிசிஷனுமே இப்போ கரெக்டாக தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக டீமுக்கு ரொம்ப பெரிய சக்ஸஸை கொடுக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அண்ட் திடீர்னு இது பேக் ஃபயராக கூட ஆகலாம். இப்படி தான் தெலுங்குட்டியன் டீம் தான் மஞ்சித் சில்லர் அந்த அசிஸ்டன்ட் கோச் மாதிரி இருந்துட்டு ஒட்டுமொத்த வேலையுமே பார்த்துக்கிட்டு இருந்தார். 2 பேருக்கும் நடுவில் அந்த ஈகோ கிளாஷ்லாம் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம உதயகுமார் சாருக்கும் தர்மலா சேர்லாதன் அவர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் 2 பேருமே டீமுக்காக ஒர்க் பண்ணாலே போதும். கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீமே பிகேஎல் சீசன் 11ல் அடிச்சுக்க வேறு எந்த டீமுமே வராது அப்படிங்கிறத ஒரு உண்மை. ஸோ 2 பேருமே ஒவ்வொன்றுத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ இந்த 2 பேருமே ஒன்றா சேரும்போது கண்டிப்பாக டீம் வேறு லெவலில் மாறும். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.